யாரா பத்திரப்பதிவுத்துறையில் இருக்கிறவன்? பத்திரப்பதிவுத்துறை. கல்யாணம் பண்ணிட்டு வந்து கேட்டியா, கல்யாணம் பண்றேன்னு கேட்டியா? கல்யாணம் பண்ணிட்டு முற்பாடு வந்து பாத்தியா? திருமணம் ஆன முற்பாடு, திருமணம் ஆகணும் என்ன பாத்தியா? என்ன கேட்டேன்? திருமணம் ஆக அப்படி வந்து என்ன கேட்டேன்? ஏதோ வேலை பர்மனண்ட் பதிவுத்துறையில் போனா அந்த வேலை பர்மனண்ட் தானே, உன்னை பர்மனண்ட் பண்ணி விட்டுறேன் சொன்னா பர்மனண்ட் ஆகிட்டு ஆகலையா? ஆயிடுச்சு. அதே போல போடா உனக்கு என்ன பண்ண பிறகுனேன்? என்ன பண்ண பிறந்துச்சு? பையன். உடல்நிலை சரியில்லை, நம்ம உயிருக்கே தொந்தரவு மாதிரி ஆகி போச்சு. கணவன் கொஞ்சம் பிரச்சனை, பையனுக்கு உடம்பு சரியில்லை. நாளைக்கு வந்து எனக்கு பாரு உன்னை கிளீர் பண்ணி விட்டுறேன். அதே மாதிரி இப்போ கிளியர் ஆகிட்டே ஆகலையா? கிளியர் ஆகிடுச்சு. இப்போ உனக்கு பெண் குழந்தை கொடுக்க சொல்லி உத்தரவு ஒன்று. அடுத்து அந்த சம்பளம் போடாமல் அந்த சம்பளம் நிற்கிற சம்பளம் போட்டு விட்டுறேன். 2, நம்ம தூங்கும் போது கொஞ்சம் தூக்கம் ஒன்றுமே கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதையும் சரி பண்ணி கொடுத்துறேன். 3, உன் அதிகாரி போய் பாட்டு வந்தேன், அதில் ஒரு ஆள் மட்டும் கூட ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கான் ஆஃபீஸில். இதை செய்ய அதை செய்ய நான் சொல்கிறேன் வாங்க மாட்டேங்கிறேன் அப்படிங்கிறான் ஒருத்தங்க. அதில் புரியுதா? அதையும் சரி பண்ணி கொடுத்துட்றேன். உங்களுக்கு சம்பளம் சேர்த்திடலான்னு ஒரு முடிவில் இருக்கிறேன். புரியுதா? இப்போ வட்டி கட்டணும்ல, அதனால சம்பளமும் சேர்த்திடலாம். வேற என்ன வேணும்? அதையும் கட்டி முடிச்சிடறேன். வீடு கட்டி முடிச்சு பால் காட்டி குடி போன முற்பாடு வந்து எனக்கு என்ன செய்யலாம்? நல்லா கழுவுணும். குடி போன முற்பாடு அதுக்கு முன்னாடி இல்லை என்ன செய்யலாம்? கட்டி பண்ணணும். நான் கப வேற என்ன வேணும்? நான் பார்த்துக்கிறவன் நாருக்கு அப்புறம் எப்படி நோயும் நொடியும் வரும்பா, என்ன மாரி வராது. கை மாத்திராத.